உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா திவ்யா, ரெடி ஆயிட்டியா? நாங்க ரெடி ஆயிட்டோம் ரேவதி. நீங்களும் வாங்கல, ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம். வர்றத பத்தி ஒண்ணும் இல்லடி. ஆனா என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்கல. என்ன ரேவதி, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். வெளியே ஜாலியா ஒன்னா போலான்னு பார்த்தா இப்படி சொல்றியே. என்ன பண்றது, எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசைதான். ஆனா அவருக்கு வேலை இருக்கே. சரிடி, பரவாயில்ல. வேலை இருக்குன்றப்ப என்ன பண்ண முடியும்? வா, இப்படியும் போய் சொல்லியாச்சு. இனிமே இதுக்கப்புறம் இவ தொந்தரவே இல்ல. என்னடி யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல சார். நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியில போலாமா? ஜாலியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கா? வேலைலாம் எதுவும் இல்லை. பாத்தியா, உன் ஹஸ்பண்டே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ என்னமோ வேலை இருக்க வர முடியாதுன்னு சொல்ற. என்ன, அவரு கூட தனியா இருக்கலாம்னு பாக்குறியா? ஷோ, இவ வேற ரொம்ப பண்றாளே. சரி ரேவதி, வந்து உன் ஆசைப்படி தனியாரு. இப்ப நம்ம எல்லாரும் வெளியில போலாம், வா. ஹே, என்ன அவமானப்படுத்தணும்னு நீ இருக்கியா? உனக்கு வேலை இருக்கு, நம்மளால வெளியில வர முடியாதுன்னு திவ்யா கிட்ட சொல்லி வச்சா, நீ பெரிய இவனாட்டும் வேலை இல்லைன்னு சொல்லிட்ட. நீ அவங்க கிட்ட என்ன சொல்றன்றதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீ எதுக்கு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ற? உனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த நேரத்துல இதான் தோணுச்சு. போய் சொல்லும் போது நிறுத்தி நிதானமா யோசிச்சா சொல்ல முடியும். வாய்க்கு வந்ததான் அடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். இனிமே இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. சரி வா, அவ கீழே வெயிட் பண்ணுவா. அம்மா, வேற ஏதாவது பாக்குறீங்களா மேடம்? அவ்வளவுதான், போதும். பேக் பண்ணிடுங்க. ஐயோ ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? பேச்சு மூச்சு இல்லாம இருக்காளே. கண்ணை திறந்து பாருமா, பாரு. இங்க என்னாச்சு? எழுதுமா, இங்க பாரு பாப்பா. அம்மா பாருமா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, பாருங்க. அம்மா எழுந்துருமா, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. டிரைவருங்க. ஐயோ, கார் எல்லாம் மோதலமா, பாப்பா தான் மயக்கம் போட்டு விழுந்துருச்சுமா. எழுந்துருமா. சரி, தூக்குங்க. செல்லம், இங்க பாரு. என் செல்லம், பாரு. இங்க பாரு. அம்மாவை பாருமா. என்னம்மா ஆச்சு உனக்கு? கண்ணை திறந்து பாருமா. அம்மா எழுந்துருமா, கண்ணை திறந்து பாருடா. குட்டி, மா கண்ணை தர. இங்க பாரு. கண்ணை திறந்து பாருமா. இங்க பாரு. அம்மாடி, அப்பாடா, நல்லவேளை ஒண்ணும் ஆகல. என் செல்லம், என் தங்கமே. அம்மாடி, உனக்கு ஒண்ணு இல்லையேடா. நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேம்மா. இந்த அங்கிள் தாம்மா உன்னை காப்பாத்தினாரு. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. என் குழந்தைய காப்பாத்திருக்க. நீ நல்லா இருக்கணும். இதுல என்னங்க இருக்கு? பரவாயில்ல அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். மாமா. சார், குழந்தை மயக்கமானதும் எங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல சார். ஆனா நீங்க அப்போ சமயோஜிதமா யோசிச்சு குழந்தையை காப்பாத்துறீங்க சார். சூப்பர் சார். சார், நீங்களும் ரேவதி மாதிரியே அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா ஓடி போய் உதவி செய்றீங்க. நீங்க 2 பேரும் லைஃப்ல இணைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். உங்களால நிறைய பேர் வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஆமா, இப்படியெல்லாம் நல்லவ விஷயம் போட்டுதான் எங்க அம்மாவை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது தெரியாம இவங்க வேற இவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சரி, அடுத்து எங்க போலாம்? போட் ஹவுஸ் போலாமா? ஜாலியா இருக்கும். ரேவதி, போலாமா? சார், நீங்க என்ன சொல்றீங்க? அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. என்ன ரேவதி, போலாமா? ம், ஓகே, சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். வாங்க.
கூட இப்படி தனியா இருக்கிற சுச்சுவேஷன் அமைய கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விதி திவ்யா ரூபத்துல வந்து எனக்கு எப்படி எல்லாம் பாடப்படுத்துதுன்னு பாரு. இவ நம்மள மூச்சுக்கு 300 தடவை பொருத்தமான ஜோடின்னு சொல்லி என் மானத்தை வாங்குறான். ஆனா நீ எனக்கு ஏத்த ஜோடியே கிடையாதுன்னு இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாம மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பார்த்தா அந்த குழந்தைய காப்பாத்துனது கூட உன் செட்டப்பா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல பேர் எடுக்க நீ ஏன் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு குழந்தைய காப்பாத்திருப்பியோன்னு டவுட்டா இருக்கு. நீ தான் நல்ல விஷயம் போடுறதுல கில்லாடியாச்சே. உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் செட்டப் பண்ணியா பண்ண முடியும்? வந்ததுல இருந்து உன் கூட தானே இருக்கேன். இதெல்லாம் யாராவது பிளான் பண்ணி பண்ணுவாங்களா? நீ குழந்தைய காப்பாத்தின உடனே உன்னை எல்லாரும் சூப்பர் மேனா தானே பாக்குறாங்க. உன் மனசுக்குள்ளேயும் உன்னை நீ சூப்பர் மேனா தானே நினைச்சிட்டு இருக்க இல்லைங்களா சார்? உனக்கு எல்லாமே கிண்டல் ஆயிடுச்சுல. ரோட்ல யதார்த்தமா நடந்த ஒரு விஷயத்த இப்படி கற்பனை பண்ணி பேசுற. உனக்கு என் மேல இருக்கிற கோவமும் எரிச்சலும் தான் உன்னை இப்படி பேச வைக்குது. நல்லா நிதானமா யோசிச்சனா நீ பேசுறது நியாயமே இல்லைன்னு உனக்கே புரியும். நானும் இப்படி எல்லாம் யோசிக்கிற ஆள் இல்லதான். ஆனா உன் விஷயத்துல அப்படியெல்லாம் யோசிக்க தோணுது. அந்த அளவுக்கு நீ என் நம்பிக்கை இழந்துட்ட. ரேவதி, இப்ப நாங்க 2 பேரும் எடுத்த போட்டோஸ்லாம் உனக்கு அனுப்பியிருக்கோம் பாரு. ஹே, நல்லா இருக்கு. அந்த போட்டோஸ் உன் அம்மாக்கு அனுப்பு. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். உன்னை அம்மாவுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்க. அனுப்பி பாப்போம். உன் போனை கொடு. ஏய், இந்த போட்டோவையும் அனுப்புற? உங்க போட்டோஸ் அனுப்ப வேண்டாமா? நீயும் உன் ஹஸ்பண்டும் சேர்ந்து இருக்க போட்டோவா அனுப்புன. நீங்க 2 பேரும் ஹனிமூனை எப்படி என்ஜாய் பண்றீங்கன்னு அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா? இந்தா. அம்மா அங்க பாருங்க, போட்டோ சூப்பர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.